all, welcome back to the channel. நம்ம ஜீ தமிழோட சிங்கிள் பசங்க ஷோ ஆல்ரெடி இந்த ஷோ பத்தின வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. இப்ப நம்ம புதுசா பேச வந்துட்டேன் அப்படிதானே யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல, ரீசன்ட் எபிசோட்ஸ்ல நடந்த ஒரு சில அப்டேட்ஸையும் மக்கள் மத்தியில சிங்கிள் பசங்க அப்படின்ற ஷோ கொடி கட்டி பிறகுதாமே அது எந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கறதையும் உங்களுக்கு இன்டெப்தா விளக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ஜீ தமிழ்ல இருக்க சிங்கிள் பசங்க ஷோ, அதாவது நம்ம மணிமேகலை ஹோஸ்ட் பண்ணிட்டு வர இந்த ஒரு ஷோ ஆல்ரெடி நல்லா தான் போயிட்டு இருக்கு. நம்ம ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்குற மாதிரி இந்த ஒரு ஷோவை கொண்டு போனா ரொம்ப பெட்டராவே இருக்கும் அப்படின்னு தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. அவங்க எந்த அளவுக்கு பெட்டரா கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கறத பாத்துடலாமா? ஆமா, மூவிக்கு மட்டும் தானே யூஎஸ் சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஷோக்கெல்லாமா கொடுப்பாங்க? ஜீ தமிழுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. நம்ம இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அட ஆமாங்க, அண்ணன் ஒரு பக்கம் இருந்துச்சு, ஓகே கொஞ்சம் கிரிஞ்சு பண்ணீங்க, அதையும் நாங்க சகிச்சுக்கிட்டோம். ஆனா இப்போ ஓவர் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கீங்க. ரீசெண்டா லாஸ்ட் எபிசோட்ல ரியல் வெர்சஸ் ரியல் கப்பல் அப்படின்ற ஒரு கான்செப்ட், கேம் கான்செப்டா கொண்டு வந்திருந்தாங்க. அது கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிருந்தாலும் ஓகேவா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து நாங்களும் ஹீரோஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓல்டு கப்பல் ஐகானிக் சாங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ரீக்ரியேட் பண்ணணும். என்னப்பா ஓல்டு சாங்னா நல்லா ரொமான்டிக்கா இருக்கும், அது கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகணும், லவ் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணுமே. இவங்க எல்லாம் இப்பதான் ரீசெண்டா பேரான கப்பல் அப்படிதானே நீங்களும் யோசிச்சீங்க? அப்ப நான் யோசிச்சது தப்பு இல்லையே, அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்க ரொமான்ஸ் வருமா, இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா அவங்க பின்னிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு கான்செப்ட் இன்டெப்தா பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போற சாங் என்ன அப்படின்னா, வளையோசை கலகல. இந்த ஒரு சாங் தான். இந்த ஒரு சாங்ல பயங்கரமான சீன்ஸ்லாம் ஆட் பண்ணிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதை நீங்களே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சரி, ஒரு சாங் ரீக்ரியேட் பண்றதுக்காக வீடியோஸ்ல அப்படி இப்படி ஷூட் பண்ணிட்டீங்கன்னே வச்சுக்கலாம். ஆனா நேர்ல கூட வாடா அப்படி இருப்பீங்க. ஒரு ஜட்ஜ் பாடுறப்ப கூட வாடா சும்மா இருக்க மாட்டீங்க. கை காலை வச்சுக்கிட்டு அது இதையும் பண்றங்கிற பேர்ல என்னடா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். அடுத்த சாங் பார்த்தோம்னா ராசாவே வருத்தமா அப்படின்ற ஒரு சாங் தான். அடடா, இந்த ஒரு சாங்கா நம்ம சிவாஜி கணேசன் ஆக்ட் பண்ண சாங் ஆச்சே, அப்ப கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் நானும் போய் பார்த்தேன். ஆனா ராசாவை பார்த்த உடனே ராசாவுக்கு வருத்தமா இருந்துச்சோ இல்லையோ, எனக்கு கொஞ்சம் வருத்தம் தாங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. சரி ஓகே, அந்த ரீக்ரியேஷனுக்கு அவர் கொஞ்சம் கியூட்டா தான் இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சாங்கையும் ஓரளவுக்கு நல்லாவே ரீக்ரியேட் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்த சாங் பார்த்தோம்னா, நம்மளோட தலைவன் தலைவி படத்துல இருந்து பொட்டல முட்டாயே அப்படின்ற ஒரு சாங் தான். ரீசெண்டா நல்ல ஃபேமஸான சாங் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் பயங்கரமா டான்ஸ் ஆடி இருந்தாங்க, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. இந்த ஒரு சாங் ரீக்ரியேட் பண்ணா சூப்பரா இருக்குமே. ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் இந்த சாங் ரீக்ரியேட் பண்றாங்களே, அப்ப கண்டிப்பா சூப்பரா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் எனக்கும் இருந்துச்சு. சோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட டிசப்பாயின்மெண்ட் ஆகாம நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க, நல்லாவே ரீக்ரியேட் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சாங் பார்த்தோம் அப்படின்னா, மைக்கேல் மதன காமராஜன் அப்படின்ற ஒரு மூவில இருந்து பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம், இந்த ஒரு சாங் தான். இந்த ஒரு சாங் ஆல்ரெடி மூவிலே ரீக்ரியேட் பண்ணிருந்தாங்க. இந்த ஒரு சாங்கே ரொம்ப சூப்பரா இருக்குமே, கேட்கறதுக்கே நல்ல வைபா இருக்கும். இது எப்படி ரீக்ரியேட் பண்ணிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா தான் பண்ணிருந்தாங்க. குறை சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இதுவும் சூப்பரா தான் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்த உடனே நம்மளோட ஜட்ஜ் கனிகா மேம் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, அதே படத்துல சிவராத்திரி அப்படின்ற ஒரு சாங் இருக்கும், அந்த சாங் நீங்க ரீக்ரியேட் பண்ணிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சாங்கே நாங்க தனியான கப்பல் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜீ தமிழோட மைண்ட் செட் ஒரு பக்கமா ஓடிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, செலம்பாட்டம் மூவில இருந்து இந்த ஒரு சாங் தான். இந்த ஒரு சாங்க்கு ராகவேந்திரா அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஆல்ரெடி இவரோட ஆக்டிங்கே சூப்பரா இருக்கும் அப்படிங்கும்போது இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இவர் நல்ல ஒரு ஹெவியான பெர்ஃபார்மன்ஸா கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி செமையா ரீக்ரியேட் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு சாங்க்கு பார்த்தோம்னா, நம்மளோட ஜட்ஜ் ஆலியா மான்சா பயங்கரமான ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னமா கொடுக்குற சம்பளத்துக்கு அதிகமா வேலை செய்றியா அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப ஓவர் இன்வால்வ்மெண்ட் இந்த ஷோக்குள்ள போயிட்டு பயங்கரமா இவங்களோட ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சு. அப்படி வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா, காசாடா முக்கியம், சொல்லலாம். அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அப்படின்ற ஒரு சாங் தான். இந்த ஒரு ஐகானிக் சாங்க்கு பயங்கரமான ஒரு ரீக்ரியேட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லா ரீக்ரியேட் பண்ணிருந்தாங்க. என்னமா எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்றியே, இப்ப எங்கதான் குறை கண்டுபிடிச்ச நீ அப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்த ஒரு கொஸ்டினுக்கு நான் கையிலேயே ஆன்சர் வச்சிருக்கேன், வாங்க அதை பத்தி பேசலாம்.
வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல். இப்ப வரப்போற ஒரு பேருக்கு இன்ட்ரோவே ரொம்ப பலமா இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பாத்திரலாமா? இந்த ஷோவோட ஹோஸ்டான மணிமேகலை இந்த ஒரு பேருக்கு பயங்கரமான ஒரு இன்ட்ரோ கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறது நீங்க கொஞ்சம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இஞ்சி இடுப்பழகி அப்படின்ற சாங்க்கு தான் இந்த ஒரு கப்பல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க. இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கிறப்ப வளையோசை கலகலகல அந்த ஒரு சாங் இருக்கு இல்லையா, அந்த ஜோடி ஒரு பக்கம் சைட்ல பெர்ஃபார்மன்ஸ் விட்டுட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்ற பாத்துக்கலாமா? இப்ப தம்பி இது ஒரு ஷோ. அந்த ஆர்டிஸ்ட் கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அவங்க கிளம்பிடுவாங்க. இப்போ ஓவரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை நினைச்சு அலறது, தாடி வைக்கிறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காது. எங்களால அதை பார்க்க முடியாது அப்படின்றத நம்ம முன்னாடி சொல்லிக்கணும் இல்லையா? ஐயோ டேய், அவன் தான் இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா. இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சிறப்பா முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்ச நிலையில நம்மளோட மணிமேகலை அவர்களோட கமெண்ட் கொஞ்சம் பயங்கரமாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா ஜீ தமிழ்லாம் சேர்ந்து பிளான் பண்றீங்களா? இந்த ஒரு கப்பலை டார்கெட் பண்ண வேண்டியது, இவங்களுக்குன்னு தனி ஹைப் ஏத்த வேண்டியது, இவங்களுக்குன்னு தனியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வேண்டியது, அது 4 பேர் பேசுற மாதிரி நடந்துக்க வேண்டியது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச கையோட நம்ம சாந்தினி இருக்காங்க இல்லையா, நம்ம டிஆரையே கலங்க வச்சிட்டாங்க. என்னப்பா அப்படி நடந்துச்சு அப்படின்னு தானே கேக்குறீங்க. நம்ம சாந்தினி பேச்சுவாக்குல நான் கல்யாணம் பண்ண எஸ்டிஆர் தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா வேற யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டுட்டு இருந்த நம்ம டிஆர் டக்குனு எமோஷனல் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்பெல்லாம் ரீசெண்டா ஒரு பையனை பத்தி பேசினாலே பாவம் மனசு எமோஷனல் ஆயிடுறாரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அவர் கல்யாணதும் இல்லாம என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, மத்த பேரண்ட்ஸ் மாதிரி நான் கிடையாது, நான் இந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா சிம்பு எப்பவே கல்யாணம் பண்ணிருப்பாரு, ஆனா அவருக்குன்னு கல்யாணம் ஆசை வரட்டும், அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப இறுக்கமான செய்தியெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருந்தாரு. என்னதான் நம்ம எஸ்டிஆருக்காக இல்லைனாலும் டிஆருக்காகவாவது அவங்க வீட்டுக்கு ஒரு நல்ல பொண்ணு வேணும் அப்படின்றத நம்ம வேண்டிக்கலாம். இன்னும் கல்யாணம் பண்ணாம எங்களை மட்டும் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கறேன். அவனுக்கு எப்ப டைம் வருதோ தான் போக முடியும், அதே மாதிரி அவனுக்கு எப்ப டைம் வருது தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தோம்னா நம்மளோட விக்னேஷ் அண்ட் ஷில்பா இந்த ஒரு ஜோடிக்கு நெஞ்சுக்குள்ளே என்னதுன்னு சொன்னா தெரியுமா, இந்த ஒரு சாங் தான் வந்துட்டு பிளான் பண்ணிருந்தாங்களாமா. அவர் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனாலயும் கொஞ்சம் வெயிட்ஸ் தூக்க முடியாது அப்படின்றதுனாலதான் சாங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதை பேசிட்டு இருக்கும் போதே அவர் ரொம்ப பெருந்தன்மையா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சாங் இப்ப பிளே பண்ணுங்க, நாங்க ஸ்டேஜ்லயே பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஜீ தமிழ் சும்மா இருக்குமா? இவங்க சாங் பிளே பண்ண அவங்க ஆட ஒரே கூத்தா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலா ஒரு சாங் பார்க்க போறோம். அது என்ன சாங் அப்படின்னு பார்த்தோம்னா, மன்மதராசா அப்படின்ற ஒரு சாங் தான். இதை எந்த அளவுக்கு ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நீங்களே பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிப்பா, போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். எந்த ஒரு ஷோவா இருந்தாலுமே ஷோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கலாய்க்கிறதா இருக்கட்டும், கான்ட்ரவர்சியா இருக்கட்டும், எல்லாமே அதுக்கப்புறம் தான் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த ஒரு ஷோல ஜீ தமிழ்ல கான்ட்ரவர்சியும் உருவாகுது, கலாய்க்கிறதுக்கு கண்டென்ட்டும் கொடுக்குது, அதுக்கப்புறம் தான் ஷோவையே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி மூவிஸ்க்கு தான் யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. பாத்துக்கோங்க, ஃபன்னு கிரிஞ்சு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறத தாண்டி ஓவர் எக்ஸ்ட்ரீம்க்கு போயிட்டு இருக்கீங்க. அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, கான்ட்ரவர்சி நீங்க மேக் பண்றதுக்காக நாங்க இடம் கொடுக்க மாட்டோம், நாங்களே மேக் பண்ணி நாங்களே ஷோ நடத்துவோம் அப்படின்ற உங்களோட நல்ல உள்ளத்தை பாராட்டிட்டு அகைன் இது போல நிறைய அப்டேட்ஸோட நம்ம மீண்டும் நம்ம சேனல் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடை பெறுகிறேன். டாடா பை பை.